அவரோட தலைமை பண்பு இல்லாமல் இருக்கிறாரு, ஒரு நிர்வாகத்திறமை இல்லாமல் இருக்கிறாரு, ஒரு செயலற்ற தன்மையில் இருக்கிறாரு. இந்த கட்சி தமிழகத்துக்கு பேராபத்து அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு. நாம் தமிழர் கட்சி ஒரு நிலைப்பாடு எடுத்து பேசுறாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு எதிராக இருக்குது, இவங்களுக்கு ஆதரவா இருக்குன்னு வெளியில இருக்கிறவங்க 1000 பேசலாங்க. ஒரு கட்சிக்கும் அந்த கட்சியினுடைய தலைவருக்கும் தான் இறுதியாக என்ன முடிவெடுக்க போறோம், இஷ்யூ பேச நாங்கள் என்ன முடிவெடுக்க போறோம்ன்றது தெரிவிக்க விடுது அவங்களுடைய கடமை. அதை நீங்க இவங்களுக்காக தான் அதை பண்ணியிருக்கிறாங்க, இதற்காக அதை பண்ணியிருக்கிறாங்கன்னு வெளியில இருக்கிறவங்க 1000 பேசுவாங்க. அதை பத்தி பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இதன் காரணமாகத்தான் கட்சியை விட்டு வெளியில போறாங்கன்னு சொல்றது ஒரு ஹம்பக்கு. திமுகவை திராவிடத்தை விமர்சனம் செய்து வரக்கூடிய திரு சீமான் திமுகவை திராவிடத்தை இங்க ஆதரிச்சாருன்னு ஒன்று சொல்லுங்க. திராவிடம் சரியானதான் இப்பதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு பேசினாருன்னா நீங்க அவர் விமர்சனம் பண்ணதில்ல, நானே கூட சேர்ந்து விமர்சனம் பண்ணுவேன். இவ்வளவு நாளா திராவிடத்தை எதிர்த்து இப்ப எங்க ஆதரிக்கிறாரான்னு கேட்பேன். அப்ப அதான் பண்ணியிருக்கிறாரா? இல்ல. இப்ப இவங்க இந்த நாயுடு, நாராயணசாமி நாயுடு, ஜி நாயுடுன்னு பேர் வைக்கும்போது மிக கடுமையா விமர்சனம் செய்து அதை பதிவு செய்து எழுதியிருக்கிறவர் திரு சீமான் தான். வேற எந்த கட்சியுமே பெருசா அதை பேசல. ரொம்ப ஈஸியா அம்பலப்படுத்திடுவாங்க. அப்பெல்லாம் இருந்தா ரொம்ப கஷ்டம். ஒரு இயக்கத்தை, ஒரு கட்சியை, ஒரு அமைப்பை இவ்வளவு நாள் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் எப்படி இவ்வளவு சீக்கிரம் தடுமாற முடியும்? அல்லது நீங்க போய் வாய்ப்பே இல்லை. நீங்க சொல்லக்கூடிய நபர்களோ அல்லது விமர்சனம் வைக்கிறவங்களோ அமைப்புல இருக்கிறாங்களான்னு பாருங்க, உதிரியா இருப்பாங்க. தவறா சொல்லல, தனி மனிதர்களா இருப்பாங்க, அமைப்பு சாராத ஆட்களா இருப்பாங்க. ஒரு அமைப்பு எப்படி கட்டணும், ஒரு கட்சி எப்படி நடத்தணும், ஒரு கட்சி எப்படி இயங்க முடியுன்றது தெரியாதவங்களா இருப்பாங்க. ஏங்க ஒரு இயக்கத்தின் நோக்கத்தை நீங்க எப்படிங்க தீர்மானிக்க முடியும்? இதே சிபிஐ பிரச்சனையை பற்றி இன்னைக்கு சீமான் நிலைப்பாடு வேற கிடையாதுங்க. என்னைக்குமே இவங்களோட நிலைப்பாடுங்கிறது மாநில தன்னாட்சி பேசக்கூடிய ஒரு இயக்கம், ஒரு கட்சி. சிபிஐ போன்ற அமைப்புகளை ஆதரிக்க மாட்டாங்க. எங்க அவர் அமலாக்கத்துறையவே ஆதரிக்கலங்க. அவரு நிச்சயமா அவர் அமலாக்கத்துறைக்கு செந்தில் பாலாஜி எதிராக போடும்போதே அவர் அதை பெருசா ஆதரிக்கல. அப்படி இருக்கும்போது சிபிஐ மட்டும் ஆதரிப்பார். அப்ப சிபிஐ எதிர்க்கிறாரு அப்படிங்கிறது அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். சார், சமீப காலமா ஒரு விமர்சனம் திருப்பி நாம் தமிழர் மீதே வைக்கப்பட்டு வருது. குறிப்பா இந்த ஸ்டாலின் அவர்களை சந்திச்ச பின் திமுக ஆதரவா சீமான் அவர்கள் செயல்படுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் சமூக வலைதளங்கள்ல வைக்கப்படுது. இப்போ ஒரு நியூஸ் சமீபத்தில் வெளியாயிருந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறதுனால கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள்லாம் நாம் தமிழர் விட்டு விலகுறாங்க அப்படின்ற ஒரு செய்தி பரவுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நினைக்கிறீங்க? திமுக அவர் எங்க செயல்படுறாரு? என்னன்னா, கட்சியை விட்டு வெளியில போறவங்களுக்கு பல ரீசன் இருக்குங்க. இது ஒரு உட்கட்சியுடைய விவகாரம். ஆனா நம்ம காரணத்தை இது கட்சியோட வெளியில போறவங்க மட்டும் சொல்றது கிடையாது, திமுகவினர் அவங்க மட்டும் சொல்றது கிடையாது. இன்னைக்கு யார் விமர்சிக்கிறாரோ அவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு திரு மாரிதாஸ் விமர்சனம் பண்றாரு, பாத்தீங்களா, திமுகவுக்கு ஆதரவா பேசுறாருன்னு. இவர் யாருக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருந்தாரு இத்தனை நாளா? பாஜக ஆதரவா பேசிட்டு. பாஜகவில் இருக்கிற தலைவர்களை திட்டினாருன்னா அவர் திமுக ஆதரவா எடுத்துக்கவா முடியாது. அண்ணாமலையை விமர்சனம் பண்றாரு, அண்ணாமலையை கழுவி வழி ஊத்துறாரு திரு மாரிதாஸ். அப்போ ஒரு திமுக ஆதரவாளர் நான் சொல்லவா? அப்படிலாம் கிடையாது. தாவேகா மீது விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சி வைக்குது, அரசியல் ரீதியாக வைக்குது. அவரோட தலைமை பண்பு இல்லாமல் இருக்கிறாரு, ஒரு நிர்வாகத்திறமை இல்லாமல் இருக்கிறாரு, ஒரு செயலற்ற தன்மையில் இருக்கிறாரு. இந்த கட்சி தமிழகத்துக்கு பேராபத்து அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு. நாம் தமிழர் கட்சி ஒரு நிலைப்பாடு எடுத்து பேசுறாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு எதிராக இருக்குது, இவங்களுக்கு ஆதரவா இருக்குன்னு வெளியில இருக்கிறவங்க 1000 பேசலாங்க. ஒரு கட்சிக்கும் அந்த கட்சியினுடைய தலைவருக்கும் தான் இறுதியாக என்ன முடிவெடுக்க போறோம், இஷ்யூ பேச நாங்கள் என்ன முடிவெடுக்க போறோம்ன்றது தெரிவிக்க விடுது அவங்களுடைய கடமை. அதை நீங்க இவங்களுக்காக தான் அதை பண்ணியிருக்கிறாங்க, இதற்காக அதை பண்ணியிருக்கிறாங்கன்னு வெளியில இருக்கிறவங்க 1000 பேசுவாங்க. அதை பத்தி பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இதன் காரணமாகத்தான் கட்சியை விட்டு வெளியில போறாங்கன்னு சொல்றது ஒரு ஹம்பக்கு. இதற்கு முன்பாக எதுக்கு இப்போ கட்சியை விட்டு வெளியில போனாங்க? அப்போ வெளியில போறதுக்கு எவனுக்காவது ஏதாவது ஒரு காரணம் தேவைப்படும். நான் யாரையுமே தவறா சொல்லலை, அவரவர்களுடைய உரிமை அது, இந்த பாதையை தேர்வு பண்ணணுங்கிறது. ஆனா இதுதாங்க காரணம். பாத்தீங்களாங்க, ஆதரவா பேசிட்டாருன்னா ஏங்க முந்தானது கூட அந்த ப்ரெஸ் மீட்டை நான் எங்களுடைய ஊடகத்தில் கவர் பண்ணி நாங்கள் போட்டிருந்தோம். அந்த ப்ரெஸ் மீட்லேயே இவங்களை ஒழிக்கிறதா நம்முடைய முதல் வேலைன்னு பேசுறாரு. இதே சிபிஐ பிரச்சனையை பற்றி இன்னைக்கு சீமான் நிலைப்பாடு வேற கிடையாதுங்க. என்னைக்குமே இவங்களோட நிலைப்பாடுங்கிறது மாநில தன்னாட்சி பேசக்கூடிய ஒரு இயக்கம், ஒரு கட்சி. சிபிஐ போன்ற அமைப்புகளை ஆதரிக்க மாட்டாங்க. எங்க அவர் அமலாக்கத்துறையவே ஆதரிக்கலங்க. அவரு நிச்சயமா
அவர் அமலாக்கத்துறைக்கு வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக போடும்போதே அவர் அதை வந்து பெருசா ஆதரிக்கல. அப்படி இருக்கும்போது சிபிஐ மட்டும் எப்படி ஆதரிப்பார்? அப்ப சிபிஐ எதிர்க்கிறாரு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் டு சப்போர்ட் த டிஎம்கே. டிஎம்கே சிபிஐ வேணான்னு சொல்றதுக்கும் சீமான் சிபிஐ வேணான்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. டிஎம்கே சுப்ரீம் கோர்ட்ல போய் சிபிஐ வேணாம்னு ஏன் சொல்றாங்க? நீங்க அவங்கள்ட்ட கேட்கணும். உண்மையிலேயே மாநில சுயாட்சி, மாநில தன்னாட்சின்னு பேசக்கூடிய ஒரு கட்சி அதன் பொருட்டா சிபிஐ வேணான்னு சொல்றாங்க? கிடையாது. வேற பல காரணங்கள் இருக்கு. ஆனால் சீமான் சிபிஐ வேணான்னு சொல்றதுக்கு ஒரே காரணம் தான் இருக்கு. ஏங்க, மாநில அரசுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குதுங்க, மாநிலத்துக்குன்னு ஒரு தன்னாட்சி உரிமை இருக்குதுங்க. தன்னாட்சி உரிமையின் கீழே நாங்க சிபிஐ வேணான்னு சொல்றோங்க. நான் இதுக்குன்னு எதுக்குமே வேணாம் தாங்க சொல்றேன். அவர் யதார்த்தமா ஒரு ஆழமான கேள்வியை கேட்கிறாரு. சிபிஐ விசாரிச்சு சூப்பரா வந்திருக்குதுப்பா ஆர்டர்னு ஒரு ஆர்டர் காமிங்கிறாரு. ஆர்டர் காமிங்க பார்ப்போம். நிச்சயமா முடியாது. அப்ப சிபிஐ மேல அவர் வைக்கிற விமர்சனங்கிறது ஒன்றிய அரசுக்கு எதிரான விமர்சனம். நீங்க சிபிஐக்கு எதிராக பேசிட்டாலே திமுக ஆதரவா இருக்குது, தாவேக எதிராக இருக்குன்னு பேசுனீங்கன்னா அரசியல் அறியாமையில் உழலுபவர்களையும் நம்மளால திருத்த முடியாது. தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குவதை போல் நடிப்பவனை எழுப்ப முடியாது. இப்போ தூங்குறத போல் நடிக்கிறானுங்க எல்லாரும் அப்படின்னு நம்ம கடந்துதான் போகணும். ஆனா அந்த நிலைப்பாட்டுல மாற்றம் சொல்றது எல்லாமே சும்மா அவருக்கு எதிரான ஏதாவது ஒரு ஆதாரம் சொல்லுங்க. திமுகவை திராவிடத்தை விமர்சனம் செய்து வரக்கூடிய திரு சீமான் திமுகவை திராவிடத்தை இங்க ஆதரிச்சாருன்னு ஒண்ணு சொல்லுங்க. திராவிடம் சரியானதான் இப்பதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு பேசினாருன்னா நீங்க அவர் விமர்சனம் பண்ணதில்ல, நானே கூட சேர்ந்து விமர்சனம் பண்ணுவேன். இவ்வளவு நாளா திராவிடத்தை எதிர்த்தவர் இப்ப ஏங்க ஆதரிக்கிறாருன்னு கேட்பேன். அப்ப அதான் பண்ணியிருக்கிறாரா? இல்ல. இப்ப இவங்க வந்து இந்த நாராயணசாமி நாயுடு, ஜி நாயுடுன்னு பேர் வைக்கும்போது மிக கடுமையா விமர்சனம் செய்து அதை பதிவு செய்து எழுதியிருக்கிறவர் திரு சீமான் தான். வேற எந்த கட்சியுமே பெருசா அதை பேசல. மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் கூட அது சாதி வளர்ப்பதற்காக வச்சிருக்க மாட்டாங்க, நம்ம நம்புவோம் அப்படின்னு தான் சொல்றாரு. அவருமே அதை ஏற்கல தான். நிச்சயமா விசிகான்ற கட்சி அடிப்படையில் ஏற்காது. அப்போ கூட இருக்கிறவங்களே அமைதியா இருக்கிறாங்கன்னும் போது எதிர்கட்சியில ஒரு கட்சி அதை கடுமையா எதிர்த்து விமர்சனம் பண்றாங்கன்னா அவங்க எப்படிங்க வந்து திமுக ஆதரவா போயிட்டாங்க, திராவிடத்துக்கு ஆதரவா போயிட்டாங்கன்னு ஒண்ணு சொல்லட்டுமா? எல்லாருமே இது போன்ற இடங்கள்ல ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்திப்பாங்க. நம்ம ஏற்கனவே பல முறை அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். திரு சீமானும் நாம் தமிழர் கட்சியும் பெரியார் அவர்களை விமர்சனம் கொண்டதோடு அணுகுனாங்க அப்படின்னா அதை பாஜக ஆதரிக்கும். ஆனால் பாஜக வைக்கக்கூடிய விமர்சனம் என்பது வேறு, சீமான் நாம் தமிழர் கட்சி விமர்சனம் என்பது வேறு. ரெண்டுமே வேற ஆங்கிள், கண்ணோட்டமே வேறங்க. கண்ணோட்டமே வேற. அவங்க வந்து வேற ஒரு காரணத்துக்காக கடவுள் எதிர்ப்புங்கிறத முன்வச்சதுக்காக எதிர்க்கிறாங்க. சீமான் கடவுள் எதிர்ப்புக்காக பெரியார் விமர்சிக்கலையே. சீமானுடைய விமர்சனம்ங்கிறது மொழி, இனம், நாடு போன்ற கூறுகள்ல அவருடைய பார்வை அப்படிங்கிறது பிழையானதா இருக்குதுன்னு சொல்றாரு. அவர் மொழிக்கு எதிராக நின்னாரு, என் தாய்மொழி எதிர்க்கிறாருன்னு சொல்லி நிக்கிறாரு. அப்போ நீங்க அங்க இவங்களுடைய பார்வை வேற வேறையா நீங்க பார்க்கணும். ஆனா அது என்ன பண்ணாங்க பாத்தீங்களா, பிஜேபியோட சேர்ந்துட்டாருன்னாங்க. அதையும் வந்து கொஞ்ச நாளா உடைச்சிட்டாரு. பிஜேபிக்கு போறாரு, கூட்டணிக்கு போறாரு. நம்மள்ட்ட நீங்க கேட்டிருக்கீங்க, என்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ இன்னைக்கு என்ன பண்றாரு? திமுக சிபிஐ வேணான்னு சொல்லுதுங்க. பாத்தீங்களா, சீமானும் சிபிஐ வேணாங்கிறாரு. ஐயோ, ரெண்டுத்துக்கும் வேற கண்ணோட்டம் இருக்குதுயா. ரெண்டு பேருமே ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காகவே ரெண்டு பேருமே ஒண்ணுன்னு எப்படி ஆகும்? நிச்சயமா ஆகாது. திமுக ஊழல் எதிர்ப்பு பேசுது, சீமான் ஊழல் எதிர்ப்பு பேசுறாரு, ரெண்டு பேருமே ஒண்ணுன்னு சொல்லுவீங்களா? அப்படி கிடையாதுங்க. அர்த்தத்தை புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இப்போ புரியாமையில, தெரியாமையில, அறியாமையில, அரசியல் காழ்ப்புணர்வுல பேசக்கூடிய வாதங்கள். இன்னொன்னு, ஒருத்தரோட போய் ஜாயின் பண்ணி விட்டா ஒட்டுண்ணி குழுக்கள்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்கலாம். அப்பா சொல்லிட்டேன்ப்பா, திமுகன்னு சொல்லிட்டேன்ப்பா, பிஜேபின்னு சொல்லிட்டேன். 1000 சொன்னாலும் பாமகங்கிறது தனி கட்சி தான். அதுக்கும் அதிமுகவுக்கும் ஒன்றும் சம்பந்தம் கிடையாது. அது தனி கட்சி, இது தனி கட்சி. எவ்வளோ கூட்டணியில் ஒன்னாவே இருந்தாலுமே கூட பாஜக வேற, அதிமுக வேற. கூட்டணியில் எதுக்கு சேர்ந்துருக்கிறாங்க? டு டிஃபீட் டிஎம்கே. தாண்டி வேற என்ன கொள்கை இருக்கும் ரெண்டு பேருக்கும்? ஒன்றும் இல்லை. திமுகவை வீழ்த்தணுங்க, யாரா இருந்தாலும் வாங்கடார் எடப்பாடி. அதை தாண்டி வேற எதுவுமே அந்த கொள்கையில அந்த கூட்டணியில் கிடையாதுங்க. நிச்சயமா. அதே மாதிரிதான் இங்க நீங்க பார்க்கணும். இவருடைய பார்வை வேறு, அவங்களுடைய பார்வை வேறு. அது அவரவருடைய அரசியல் ஆதாயத்துக்காக பேசுவாங்க. ஆனா இதற்காக தான் பாத்தீங்களா திமுகவை ஆதரிச்சிட்டாரு. விஜய் விமர்சிக்கிறது, தாவேக விமர்சிக்கிறதுங்கிறது எப்படி திமுக ஆதரிக்கிறதா மாறும்? எப்படி மாறும்? அப்ப திமுகவை திட்டுறது பிஜேபிக்கு ஆதரவா மாறுதுன்னு நீ சொன்னும் போது உனக்கு வந்து இனிச்சுதா? ரெண்டுமே தவறு தாங்க, ரெண்டுமே பிழையானது தாங்க. எந்த ஒரு இயக்கமும் இன்னொரு இயக்கத்துக்காக வேலை பார்க்காது. நாம் தமிழர் கட்சிக்காக தான் வேலை பார்க்கும், திமுக வேலை பார்க்கும் இருக்காது. இணைய உலகம் பாஸ்.
ரொம்ப ஈஸியாக அம்பலப்படுத்திடுவாங்க. அப்படிலாம் இருந்தால் வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு இயக்கத்தை, ஒரு கட்சியை, ஒரு அமைப்பை இவ்வளவு நாள் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்து தடுமாற முடியும்? அல்லது வந்து நீங்கள் போய் வாய்ப்பே இல்லை. ஆனா சார், எனக்கு இதுல ஒரே ஒரு கேள்விதான். இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறது முக்காவாசி பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடியவங்களாவே இருக்காங்க. தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடியவங்க தான் வந்து நாம் தமிழர் வந்து குற்றம் சாட்டுறாங்க. இன்னொரு புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக கூட அலையன்ஸ் போனோம்னா அவங்க வந்து விரும்புறாங்க. இந்த மாற்றம் அவங்களுக்குள்ள ஏற்பட காரணம் என்ன? இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் சார், நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு அமைப்புல வேலை பார்க்குறவனுக்கும் தனி மனிதனா குளிரூட்டப்பட்ட அறையில உட்கார்ந்து கொண்டு அரசியல் பேசுறவனுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இல்ல, நான் யாரையும் குறிப்பிட்டு இல்ல, சொல்லல. நானும் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. இதுல யாரையும் குறிப்பிட்டு சொல்ல நினைச்சுக்க வேண்டாம். நீங்க சொல்லக்கூடிய நபர்களோ அல்லது விமர்சனம் வைக்கிறவங்களோ அமைப்புல இருக்கிறாங்களான்னு பாருங்க, உதிரியா இருப்பாங்க. தவறா சொல்லல. தனி மனிதர்களா இருப்பாங்க, அமைப்பு சாராத ஆட்களா இருப்பாங்க. ஒரு அமைப்பு எப்படி கட்டணும், ஒரு கட்சி எப்படி நடத்தணும், ஒரு கட்சி எப்படி இயங்க முடியுன்றது தெரியாதவங்களா இருப்பாங்க. ஏங்க, ஒரு இயக்கத்தின் நோக்கத்தை நீங்க எப்படிங்க தீர்மானிக்க முடியும்? ஒரு இயக்கத்தின் நோக்கமும் ஒரு கட்சியின் நோக்கமும் இன்னொரு கட்சியை வீழ்த்துறது மட்டும்தான் என் வேலைலாம் இயங்க முடியாது. நிச்சயமா. ஒரு தத்துவத்தை ஏத்துக்கிட்டு நீங்க பயணிக்கணும். தத்துவம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீங்க பயணிக்கணும். ஒருத்தனை வீழ்த்தணுங்கிறதுக்காக இன்னொருத்தரோட நீங்க ஜோடி போட்டுக்கோங்கன்னா அவனே உங்க எதிரியா தானே இருப்பான். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவும் ஒரு திராவிட கட்சி தான், அதிமுகவும் திராவிட கட்சி தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அதில் மாறி இருக்கலாம், மாறாம போகலாம். அதான் நான் பல முறை சொல்லியிருக்கேன். அதிமுகங்கிறது ஒரு கலவையான இயக்கம். நீ திராவிடம் பேசு, தமிழ் தேசியம் பேசு, கம்யூனிசம் பேசு, இந்துத்துவம் பேசு, என்ன வேணா பேசிட்டு போ. நீ அதிமுக உள்ள வந்துட்டா திமுக நம் தீய சக்தியை வீழ்த்துவோன்னு ஒன்று கூடி வா. இவ்வளவுதான் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே கொள்கை. அதுல அவங்க ஒரு அமைப்பா திரள்றாங்க. அது இருக்கிற மிகப்பெரிய பிளஸ் மக்களுடைய படையா இருக்குது. ஒரு சாதாரண வெள்ளமண்டி வியாபாரம் இன்னைக்கு வந்து போச்சலரா மாற முடியுதுங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு உதாரணம் காமிக்க முடியும். திமுக காமிக்க முடியாது. நீ குடும்பத்துல ஒரு உறுப்பினரா இருக்கணும், மன்னர் வாரிசா இருக்கணும், அப்படின்னு தான் நீங்க காமிக்க முடியும். அது ஒரு பெரிய பிளஸ் அதிமுகவுக்கு இருக்குது. ஸோ அதிமுக கூட போய் சேருங்கன்னு சொல்லத்தான் செய்வாங்க. ஆனா அதை நீங்க ஒரு அறிவுரையா சொல்லலாம். அறிவுரைனா வாய்ப்பு இருக்கு, வேணா அவங்க பயன்படுத்தலாம் நீங்க சொல்லலாம். போய் சேரணும், போய் சேரல நீங்க இவங்களோட ஆளு அப்படிலாம் சொல்லக்கூடாது சார். அந்த உரிமை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அது ஒரு இயக்கம், ஒரு கட்சி, ஒரு அமைப்பு எடுக்கக்கூடிய தன்னிச்சையான முடிவு. ஒரு செயற்குழு, ஒரு பொதுக்குழு, அறிவுரைகள் கூறக்கூடிய குழு, ஆலோசனை குழு, இத்தனை குழுக்கள் இருக்கும். இத்தனை குழுக்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய முடிவு அது. சரி, இது வந்து சமீபத்தில் சீமான் அவர்கள் சொன்ன ஒரு இது, திரும்ப அவர்களை முறைத்தா வந்து நானே அடிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்திருந்தாரு. இந்த விஷயத்தை எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு புறம் வந்து இது நெகட்டிவா பரவ தொடங்கியிருக்கு, எப்படி பாக்குறீங்க இந்த விடயத்துல? இல்ல, அதுல அவர் வந்து ஒரு உணர்ச்சி வேகத்துல பேசியிருக்கலாம். அதாவது ரெண்டு விஷயம் இருக்குங்க. நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் எந்த இடத்துலையும், அல்லது அந்த கட்சியினுடைய தலைமையோ எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா விசிகா கட்சியை சேர்ந்த தோழர்களையோ அல்லது தலைமையையோ வந்து அவதூறாகவோ அவமரியாதையாகவோ, அந்த தலைமை சொல்கிறேன், பேசுனதே கிடையாது. அவர் பல இடங்களில் வந்து விட்டு கொடுத்து தான் போயிருக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். நம்மளே நான் பல முறை பார்த்துருக்கோம். டாக்டர் திருமாவளவனுடைய பிறந்தநாள் விழா மேடையில் டாக்டர் திருமாவளவன் அமர்ந்திருக்கிறாரு. அவருடைய முன்னிலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொச்சையாக, அவதூறாக, கீழ்த்தரமாக, மலினமாக திரு சீமான் அவர்களை காட்சிப்படுத்தக்கூடிய வகையில் பேசுனதை நம்ம பார்த்தோம், கேட்டோம். அதை அவர் எங்கேயுமே கண்டிக்கலை, அது தவறுன்னு கூட சொல்லலை. ஆனால் அந்த கட்சியை சேர்ந்த மரியாதைக்குரிய தோழர் ஆலூர் ஷானவாஸ் வந்து நாங்கள் ரசிக்கலை அப்படின்னாரு. அப்போ கட்சியினுடைய தலைமைகளுக்கு மத்தியில் ஒரு நல்லிணக்க உறவு தான் வந்து நெடுங்காலமாக இருந்திருக்குதுங்க. இதை நாம சொல்ல வேண்டியதை திரு சீமான் அவர்களே பதிவு பண்ணியிருக்காங்க. எங்க அண்ணனை நான் எதிர்த்து பேசுவோனா இப்பெல்லாம் பலமுறை அவர் பேசியிருக்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் ஏற்கனவே இருந்திருக்கிறதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருந்தது, இப்போ இருக்குது. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இஷ்யூ பேஸ்டாக நம்ம பார்க்கணும். அந்த விவகாரத்தில் ஒரு வழக்கறிஞர் திட்டமிட்டு தொல் திருமாவளவன் அவர்களை வந்து டார்கெட் பண்ணி இந்த மாதிரி வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இஷ்யூவாக இருக்குது. அப்போ அந்த இஷ்யூக்குள்ள டீப்பாக போகாமல் அவருடைய கண்ணோட்டம் என்னன்னா, எங்கள் அண்ணனை எதிர்த்தா நானே வந்து கேள்வி கேட்பேங்கிறதா கண்ணோட்டம். நீங்கள் பொருளை புரிஞ்சுக்கணும், வார்த்தைகளை பிடிச்சிட்டு நம்ம வந்து அலையக்கூடாது. எங்கள் அண்ணனுக்கு எதிராக பேசுனா நானே பேசுவாங்க, அதில் என்னங்க இருக்குது அப்படிங்கிறதா திரு சீமான் அவர்கள் கூற வரக்கூடிய விடயமா நான் பார்க்குறேன். அது உடனே வந்து அவர் அடிக்க துணிஞ்சிட்டாரு, அரைவன் சொல்லிட்டாரு, அப்படிலாம் ஒன்றும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளோ டீப்பாலாம் புரிஞ்சுக்கணும்னா அப்போ எல்லாத்துக்கும் நம்ம பொழிப்புரை எழுதிக்கிட்டு இருக்கணும். என்ன அர்த்தம்னா, அவரை நான் வந்து எனக்கு எங்கள் அண்ணா அவர் எதிர்த்தா நானே தான் எதிர்த்து பேசுவேன், இதெல்லாம் குடும்பத்துக்குள்ளே சண்டை வேணாம் விடுங்க அப்படின்னு கடந்த குடும்பன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பல முறை சொல்லியிருக்காருங்க, நான் அந்த மேடையில் தாங்க வந்திருக்கிறேன், அவருடைய கடினமான பாதைகளை நான் கூட இருந்து பார்த்துருக்கிறேன்,
நீங்க 1000 விமர்சனங்கள் விசிக்காமல் இருந்தாலும் விசிகாவுடைய முதன்மையான இந்த கொள்கைகள் தமிழ் தேசியங்கிறது ஒரு கொள்கையா இல்லையா? நிச்சயமா தமிழ் தேசியம், சாதி ஒழிப்பு அப்படின்னு தான் அவங்களுடைய கொள்கைகளே வகுத்து வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க 2 பேருக்குள்ள பிணைப்பு தான் இருக்குமே தவிர பிணக்கு பெருசா இல்லை. அங்கங்க முரண்பாடுகள் உருவாகி இருக்கலாம். அந்த கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் இவர் ரொம்ப அவமரியாதையை கூட பேசலாம். ஆனா எங்கேயாச்சும் இவங்கள இந்த கட்சியினுடைய தலைமையில் இருக்கிறவங்க யாராவது இவரை வந்து அவமரியாதை பேசியிருக்காங்களா? கட்சி தலைமையை நான் சொல்றேன். இல்ல, எங்கேயும் அவர் பேசினதே கிடையாது. கடந்து தான் போயிருக்கிறாரு. விமர்சனங்களை கூட மறைமுகமாக தான் வச்சிருக்கிறாரு. அருந்ததியர் சமூகத்தினுடைய உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் கூட பறையர் சமூக மக்கள், தேவேந்திர சமூக மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதியை பார்த்து கூட யாரும் சும்மா இருக்கக்கூடாதுதான் பேசினாரு. அப்போ அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூஸ் வந்து இருக்கதான் செய்யும். பட் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு பாத்தீங்களா, சீமான் வந்து எங்க அண்ணன் அடிச்சா முறைச்சா நானே அடிப்பேன்னு சொல்லிட்டாருன்னா நீங்க அது வந்து சரியான அணுகுமுறையில நான் நினைக்கிறேன். அவர் சொல்ல வந்த பொருளுங்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. அவர் எதிர்த்தா நானே கூட தாங்க எதிர்ப்பேன் அப்படிங்கிறத அவர் சொல்ல வரக்கூடிய பொருள். மேபி அதை அவர் அந்த வார்த்தையை மாற்றி கூட சொல்லியிருக்கலாம் கூட நினைக்கலாம். பட் இட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ என்னை பொறுத்தவரைக்கும். அந்த திருமாவளவன் அவர்கள் தான் அந்த இஷ்யூ வந்து இப்போ பெருசாகி இருக்கு. குறிப்பாக வந்து அந்த தாக்கப்பட்ட வக்கீல் வந்து வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவன்ற மாதிரி இப்போ ஒரு ஜாதி ரீதியான பிரச்சனையா வந்து உருவத்திருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, என்னைய பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு ஒரு பரப்புரை பணியை வந்து திருமாவளவர்களுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். நான் முழுசாக அந்த விவகாரங்களை முழுமையாக ஃபாலோ பண்ண வரைக்கும், ஒரு நாள் முன்னாடி தான் நான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணேன். அதில் பார்த்த வரைக்கும் அந்த வழக்கறிஞருடைய சாதி என்ன, மதம் என்ன, மொழி என்ன, இனம் என்ன என்றெல்லாம் அறிந்து கொண்டு திருமாவளவன் பேசலை, ரியாக்ட் பண்ணல, கட்சிக்காரங்க ரியாக்ட் பண்ணல. இடிச்சவனே தெரியாது எப்படின்னு சொல்லிட்டு நார்மலா இடிச்சு ஏங்க ஒருத்தரை நான் வந்து வண்டியில போய் இடிக்கிறேன், இவன் என்ன சாதியா இருறா அவனை அடிக்கிறான்னு சொல்லி அடிப்போம் நம்ம, அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான பிழையான வாதம். நான் 2 விஷயத்த உண்மைக்கு விரும்புகிறேன். ஒன்று, திருமாவளவன் அவர்களுடைய கட்சி தொண்டர்கள் ரொம்ப ஆவேசமானவங்க, ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. அந்த நபர் பிளான் பண்ணாரா இல்லையான்னு தெரியாமலே தான் அவங்க ரியாக்டே பண்ணியிருக்கிறாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பிளான்ட் ஈவெண்ட்டா நான் பார்க்குறேன். பிளான் பண்ணி தான் பண்ணான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் பின்னாடி வர்ற வண்டியை பார்க்குறாரு, அப்புறமா வண்டி எடுக்கிறாரு, போய் அந்த மேட்லேருந்து இறங்கும்போது ரொம்ப பொறுமையாக கலந்தாழ்த்துறாரு. இவங்க வண்டி ஓட்டுறவங்க எதாச்சா போய் நின்றுருக்காங்க. இன்னொன்று, அவர் ஆவேசப்பட்டிருந்தாலுமே கூட ஒரு நபர் வந்து ஒன்றுமே இல்லைங்க, ஒரு கட்சி தலைவர் உள்ள இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் சரி ஓகேங்கன்னு போயிடுவாங்க. இவ்வளோ தூரம் வலிந்து வந்து வேலை பார்க்க மாட்டாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் யதார்த்தமான ஒரு மனிதனுடைய குணம் இப்படி தான் இருக்கும். பட் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டட் பர்சனாக இருந்தீங்கன்னா எந்த எல்லைக்கும் போகலாம், பார்த்துக்கலான்னுவீங்க. அவங்கள எதிர்த்தரப்புக்கு தெரியலை அப்படின்னா அவங்க இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த ரியாக்ஷனை நான் நியாயப்படுத்தவே இல்லை. வண்டியை பிடிச்சி தள்ளுறது, பொது இடத்துல வந்து அட்டாக் பண்ணுற மோடில் போகிறதுலாம் தேவையற்ற விவகாரங்கள். அதை விசிக தொண்டர்கள் தவிர்த்திருக்கணுங்கிறது தான் என்னுடைய கனிவான கருத்து. ஆனால் இந்த நபர் மீது நமக்கு சந்தேகம் எழுகிறது, சந்தேகம் கட்டாயமாக நமக்கு எழுகிறது. மோதி இருக்கிறாங்களா இடிச்சிருக்கிறாங்களாங்கிறதுலாம் வேற. அந்த இடத்துல அந்த அணுகுமுறை தப்பு. விசிக தொண்டர்கள் நீங்கள் கண்ணியமாக நேர்மையாக ஒரு விஷயம் அணுகணும்னா ஒருத்தர் மேலே அட்டாக்கிங் மோடுக்கே போகக்கூடாது. முதல்ல நீங்கள் என்னப்பா பிரச்சனை, அவனை விட நம்ம தாங்க முதிர்ச்சியாக இருக்கணும். போப்பா, தலைவர் இருக்காரு, போப்பா, நவுந்து போப்பா, வேலையை பாருப்பா, போப்பா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அங்கே போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு வண்டியை பிடிச்சி தள்ளி விடுறது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இது ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னன்னா, டாக்டர் திருமாவளவன் அவர்கள் ஒரு இடத்துல பேசுகிற போது, அதை பற்றி பேசும்போது நம்ம அடிச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒழுங்கா அடிக்கல அப்படின்றாரு. ஒழுங்கா கூட அடிக்கலைன்னா அப்போ நீங்கள் நல்லா அடிக்க சொல்கிறீங்களா? அப்போ அது தேவையற்ற ஒரு வார்த்தை. அது எந்த பொருள் அவர் சொன்னாருங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதுவும் தேவையில்லை. இது 2 மட்டும் தான் இவங்க பக்கம் சொல்லலாம். ஆனால் இந்த நிகழ்வு மேலே நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு இருக்குங்க. இல்லை சார், இதில் என்ன மோட்டிவ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இல்லை, அதாவது மோட்டிவ்னாங்க, ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை திசை திருப்பணும்னு நினச்சாங்கன்னா என்ன வேணா, எப்படி வேணா, யார் வேணா பேசுவாங்க. இப்போது டாக்டர் திருமாவளவன் மேலே என்னங்க மோட்டிவ் இருக்க போது நினைக்கலாம் நீங்கள். அந்த ஈவெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் அவர்கள் மேலே செருப்பு அந்த அந்த விஷயத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அப்போ அங்கே போயிட்டு வராருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. திருமாவளவன் போயிட்டு தான் வராரு. அங்கே நடந்துச்சு நமக்கு தெரியாது. இன்னொன்று, அந்த பர்சனுக்கு இவர் மேலே என்ன அஜெண்டா நமக்கு தெரியாது. அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது சம்திங் ஃபிஷி, ஏதோ ஒன்று சந்தேகத்துக்குரியதாக இருந்துகிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம சொல்கிறோம். உறுதியாக நான் சொல்லலை, ஏதோ சம்திங் ஃபிஷ்ஷியாக இருக்குது, விசாரிக்கணும். விசாரிச்சா நமக்கு உண்மை தெரிய வரும். ஆனால் இது ஒரு சாதாரணமான நிகழ்வாக தான் இருந்துச்சுன்னா அவர் இவ்வளோ தூரம் வந்து ஃபைட் பண்ணவே மாட்டார், கடந்து போயிருப்பார். உண்மையிலேயே சொல்கிறேன், உண்மையிலேயே சொல்ல கடந்து போயிருப்பார். அந்த வழக்கறிஞர் அப்படிங்கிற நபர் கடந்து போயிருப்பார். அந்த வழக்கறிஞருக்கு ஆதரவாக யாரெல்லாம் வந்தாங்கன்னு நீங்கள் பாருங்கள். நேத்தைக்கு டாக்டர் திருமாவளவனுக்கு ஆதரவாக போராட்டம் நடந்திருக்குது.
இந்த வழக்கறிஞரை வந்து தூக்கணும், பார் கவுன்சில் இருந்து நீக்கணும், திட்டமிட்டு வேலையை பார்க்கறான் அப்படின்னு அவர் ஒரு கேஸ்ட் அடையாளப்படுத்துறாங்க. அப்போ இவருக்கு எதிராக தொடர்ச்சியா பல வேலைகளை நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. ஆனா இந்த மாதிரி வேலைகளை பார்க்கறது தொடர்ச்சியா ஒரு குறிப்பிட்ட ஊடகம் இது யாருக்கு எதிராக பண்ணாலுமே தப்பு. இது என்னன்னா விசிகாவினுடைய சில இரண்டாம் கட்ட ஆளுமைகள் வந்து சில ஊடகங்களை வச்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சியும் அந்த அவருடைய தலைமையையும் வந்து மிக கேவலமா இழிவா பேசுற வேலையை ஊக்குவிச்சாங்க. அதை பார்த்து ரசிச்சாங்க, அதை ஆமோதிச்சாங்க, வரவேற்றாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சேட்டலைட் ஊடகம் உங்க கட்சிக்கு எதிராக உங்க தலைவருக்கு எதிராக இவ்வளவு தூரம் இறங்கி வேலை பார்க்கறாங்களே, இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? ஒரு ஊடகம் நினைச்சா ஒரு கட்சியை வந்து இப்படி கட்சி தலைவரை உட்கார்ந்து லைவ் போட வச்சிட்டான் பாத்தீங்களா? பாலிமர் ஊடகத்தை தான் சொல்றேன். புரியுது. விசிகாவை போட்டு செய்யன்னு செய்யறானுங்க. என்ன பிரச்சனைனா இதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு பாருங்க. இல்ல அவ்வளவு தூரம் நாங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களான்ற மாதிரி நமக்கு இருக்குது. டாக்டர் திருமாவளவர்கள் இதெல்லாம் கடந்து போயிடணும். எங்க அவர்லாம் 1008 வேலை இருக்கணுங்க. இருக்கு, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இருக்கு. இதெல்லாம் போட்டு மண்டையில குழப்பிக்கிட்டு ஏத்திக்கிட்டு இவனா பண்ணா அவனா பண்ணா இது என்ன பிரச்சனை அது என்ன பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கிற வேண்டிய அவசியமே அவர் கிடையாது. ஆனா சார் இது நான் என்ன சொல்றேன்னா, கோர்ட்டுக்கு போகுது, நீதிமன்றத்துக்கு போனோம், அல்லதான் வந்து போலீஸ்க்கு போனோம், வழக்கு விசாரிச்சு உண்மை தெரிஞ்சு போயிடும். உண்மையிலேயே பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டா இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். எனக்கு தெரிஞ்சு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடான ஒரு இன்சிடென்டா தான் இருக்கும்னு எனக்கு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஆனா ஒரு சாமானியன் பார்வையில் அதை பார்க்கும்போது சார், ஆல்ரெடி திமுக வந்து நிறைய அராஜகம் செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சுட்டு இருக்க வேலையில விசிகாவும் இப்படி கிளம்பிட்டாங்களே, மொத்தமாவே சேர்ந்து இல்லைங்க. அதாவதுங்க, இது வந்து எந்த ஒரு கட்சியா இருந்தாலுமே அந்த கட்சியின் தொண்டர்கள் ஒரு கட்சி ஒரு மாதிரி இருப்பான். உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? இப்போ சில கட்சி தொண்டர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏங்க விடுங்க, ஒன்றும் ஃப்ரீயா விடுங்க, அப்படி வாங்க அமைதியா வாங்கன்னு ஒரு 4 பேர் கொண்டு போய் விட்டுட்டு அந்த இடத்த கூல் டவுன் பண்ணுவான். என்னப்பா பிரச்சனை, அப்படி வாப்பா, வண்டி உடந்துச்சு, அப்படி வா, நான் காசு தர ஓரமாவா அப்படின்றான். சில பேர் உணர்ச்சி வசப்படுவாங்க. அன்னைக்கு உணர்ச்சி வசப்படுற ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. நீங்க விசிகாந்தர்கள் எல்லாருமே ரொம்ப அக்ரெசிவான்னு நீங்க நிறைய பேர் அதுல தெரியும். நிறைய பேர் அப்படி ஒன்றும் ரொம்ப ஆக்ரோஷமா வாடா ஒன்று செஞ்சிடற வாடெல்லாம் இருக்கிற ஆள்லாம் கிடையாது. சாஃப்டான ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. செல்லகுமார் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அவரு இந்த கட்சியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர் ராக் கிட்டுன்னு ஒரு அண்ணா இருக்காரு, பெரம்பலூர் கிட்டுன்னு ஒரு அண்ணா, ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அவர்லாம் செருப்பே போட மாட்டார் அவர் தெரியும். நிறைய ஆட்கள் இருக்காங்க, எல்லாருமே ஆக்ரோஷமா இருப்பாங்க, அடிதடிக்கல இறங்குவாங்கன்னு சொல்றது தவறான அணுகுமுறை. நாயுடுங்கிறது சாதி பேர்ல நீ போடுற அப்படின்னா உங்களுடைய அதிகாரத்துக்கான வெண்சாம்பரம் வீசக்கூடிய போக்கு எவ்வளவு தூரம் போயிருக்குது, எப்படி அதிகாரத்தின் காலடியில் அடிவருடிகளா மாறி நிற்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமா நான் இதை பார்க்குறேன். நான் வந்து கட்சியை கூட நான் ஒரு பக்கத்தில் வந்து விட்டுறேன். ஒரு 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 சொல்லுவோம் நம்ம, கேவலமான விஷயம்தான் இது. சரி, திமுக தான் சாதி வாக்குக்காக சாதி அரசியலுக்காக பண்ணுது. திராவிட இயக்கங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு? உனக்கெல்லாம் என்ன கேடுன்னு கேட்குறேன். சொத்து இல்லையா, சுகம் இல்லையா, வட்டி கடன் நடத்திக்கிட்டு இருக்க, உன்ட்ட காசா இல்லை, குறைந்தபட்சம் ஒரு இடத்துல போய் சாதி ஒழிப்புக்கான வேலையை பார்த்துருப்பியா நீ? முத்துராமலிங்க தேவர்ன்னு இருந்தா தேவரை தூக்குங்கிறல்ல, சுவாமிநாத ஐயர்னா ஐயரை தூக்குங்கிறல்ல, தூக்கு தப்பு இல்லை, வரவேற்கிறேன் நான். அதனால் தேவருக்கு ஐயருக்கு ஒரு நீதி, நாயுடுக்கு நாயக்கருக்கு ரெட்டியாருக்கு ஒரு நீதி. என்ன நீதி அது? இதான் சமூக நீதியா? இதான் சமூக நீதியா நான் கேட்குறேன். ஒரே மாதிரி சாதிக்கு எதிராக நிற்கிறேன்னா சாதிக்கு எதிராக நில்லு, தமிழரசன் மாதிரி நில்லு, கலியபெருமாள் மாதிரி நில்லு. நீ பண்ற அரசியலுங்கிறது சாதி ஒழிப்பு அரசியல் அல்ல, சாதி ஒழிப்பு அரசியல். இதை வந்து தந்தை பெரியார் திராவிடர் கழகம் போன்ற இயக்கங்கள் நாயுடுன்னு பேரை வந்து போஸ்டர்ல ஒட்டிய போஸ்டர் ஒட்டுறான் அப்படின்னா இவங்கெல்லாம் யாரும் நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும். இவங்கெல்லாம் வந்து சாதி ஒழிப்பு போராளிகள் கிடையாது, உங்க பின்னாடி வேற ஏதாவது அஜெண்டா இருக்கு. நாயுடுன்னு சொன்னா இனிக்குது, தேவர் ஐயர்னு சொன்னா கசக்குதுன்னா நீ யாரு வெளியில வா, அடையாளம் என்னன்னு சந்தேகமா இருக்கு. எதுக்காக நீ சாதியை ஆதரிக்கிறப்போ? சாதி எதிர்க்கிறனா எல்லா சாதியும் எதிராக நிக்கணும். நிச்சயமா பட்டியல் சாதிக்குள்ள ஒருத்த கூட சாதி வரி பார்ப்பான், அவனுக்கு எதிராக நீ நிக்கணும். எல்லாத்துக்கும் எதிராக நிக்கணும். அவன் தான் உண்மையான சாதி ஒழிப்பு போறான். நீ பெரியார்னு பேர் வச்சுக்க, தப்பு இல்லை. ஆனா நான் குறிப்பிட்ட சாதிக்கு ஆதரவா இருப்பேன், குறிப்பிட்ட சாதிக்கு எதிராக இருப்பேன் அப்படின்னா நீ சாதி ஒழிப்பு போராளி இல்லை, நீ சாதி ஒழிப்பு என்று பேசி திரியக்கூடிய போலி திராவிட கூட்டன்றதை அம்பலப்படுத்தணும். திமுக ஓட்டுக்காக, பச்சையா ஓட்டுக்காக பண்ணக்கூடிய ஒரு மலினமான அரசியல். ஓகே சார், பல்வேறு கேள்வி தெளிவாக சொன்னாங்க. நன்றி.